ஆப்கி அதாலத்தில் டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தா மீது உள்ள குற்றச்சாட்டு. இவங்க சிஎம்மா இருந்துகிட்டு டபுள் ஸ்டாண்டர்ட் கேம் ஆடுறாங்க. ரேகா மேம், ஒரு பழமொழி இருக்கு, தொட்ட குறை விட்ட குறைன்னு. உங்களை பத்தி என்ன சொல்றாங்கன்னா, நீங்க முதல்வர் ஆனதுக்கு அப்புறம் கெஜ்ரிவால் உங்களை பின்தொடர்றாருன்னு. அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க அவருடைய சீஸ்மஹலை பத்தி நிறைய பேசுவீங்க, ஆனா இப்ப உங்களுக்காக ஒரு பெரிய ராஜ மாளிகை ரெடி ஆயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அந்த மனிதர் அவரு ராம்லீலா மைதான கிளர்ச்சியில இருந்து வந்தவரு. எனக்கு நாற்காலியே வேண்டாம், நான் தேர்தல்ல போட்டியிட மாட்டேன், கார் வாங்க மாட்டேன், பங்களா வாங்க மாட்டேன்னு அவர் சொல்லிட்டே இருப்பாரு. 80 கோடி மக்களோட ரத்தம் வேர்வை சிந்தி சம்பாதிச்ச காசை வச்சு அவருக்காக அவரோட பர்சனல் யூஸ்க்காக பிரம்மாண்ட வீடு கட்டியிருக்காரு. அங்க பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கான கர்டன்ஸும் பிளாங்கெட்ஸும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. பண்ணக்கூடாத விஷயங்கள் எல்லாம் பண்றீங்க. அப்புறம் மக்களே இப்ப அவரை கேள்வி கேக்குறாங்க. அது எந்த மாதிரி ஒரு வீடுனா, அந்த வீட்டோட வாசல் யாருக்காகவும் எப்பவும் திறக்காது, ஒருத்தர் கூட நுழைய முடியாது. அது அவங்களுடைய பர்சனல் யூஸ். ஆனா இன்னைக்கு டெல்லி முதலமைச்சரா இருக்கறதால எதெல்லாம் என்கிட்ட இருக்கோ அது எல்லாமே மக்களுடைய சொத்து. நான் முதலமைச்சராகி இன்னையோட 4 மாசம் ஆகுது. நான் என் வீட்ல இடம் இல்லனா நான் தெருவுல கூட சேர போட்டு உட்கார்ந்துக்குவேன். நான் அங்கிருந்தே மக்களுக்கு தேவையான எல்லா சேவைகளுமே பண்ணிக்கிட்டே இருப்பேன். பொது சேவைய நான் அங்கிருந்தே செய்வேன். அரசாங்கத்துல இருந்து இதுவரைக்கும் எனக்கு தங்கறதுக்கு எந்த இடமும் கிடைக்கல. ஒருவேளை அரசாங்கம் எனக்கு தங்குற இடம் கொடுத்திருந்தாலோ இதுவரைக்கும் வரலாறுல எந்த முதலமைச்சருமே ஃப்ரீயா வாங்கியிருக்க மாட்டாங்க. அதாவது ஒரு இடம், அதாவது எல்ஜியோட ஒரு 4th கிரேட் எம்ப்ளாயி உட்காருவாங்களோ, டெல்லி பூரா முதலமைச்சருக்குன்னு தங்கும் இடம்னு எதுவுமே இல்ல. எனக்கு ரொம்ப ஈஸி. அது முதலமைச்சர் தங்கும் இடமா இருந்தா நான் போய் கண்டிப்பா தங்குவேன். ஏன்னா நான் வேணான்னு மறுத்துட்டேன். நான் ஷீஷ் மேலேயே வேணான்னு சொல்லிட்டேன். நான் அரசாங்கத்துக்கிட்டயே இதை சொன்னேன். ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் என்ன சந்திக்க வராங்க, அவங்கள அட்டென்ட் பண்ற மாதிரி ஒரு இடத்தை எனக்கு கொடுத்தாங்கன்னா அங்க நான் கண்டிப்பா தங்குவேன்னு. இன்னைக்கு ஒரு வீடு, அங்க என்னால பப்ளிக் டீலிங்க ஃப்ரீயா பண்ண முடியுது. காலையிலேயே என்ன பார்க்க மக்கள் வருவாங்க. மக்களுக்காக என்னுடைய வீடு எப்பவுமே திறந்துதான் இருக்கும். காலையில நீங்க எப்ப வேணாலும் வரலாம், என் வாசல் உங்களுக்காக திறந்துதான் இருக்கும். கெஜ்ரிவாலோட வீட்டுக்கு யாரும் நுழைய கூட முடியாது. ஆனா என்னுடைய ஆனா அப்ப உங்களுக்கு புரியுது இல்ல அதுக்குள்ள போறது எவ்வளவு கஷ்டமான விஷயம்னு. ஆனா நான் என்னோட டில்லி மக்கள் எல்லாருமே, டில்லி என்சிஆர்ல இருந்து மக்கள் எல்லாரும் வரும்போது என்னோட வீடு, எங்க ஆபீஸ், போன அரசாங்கத்துல தலைமையகத்துல யாராலையும் உள்ள போக முடியாது. ஆனா இப்போ எப்பவுமே ஓப்பனா இருக்கும். நான் உங்க முதலமைச்சர். என்னுடைய நேரமும் உங்களுடையது, என்னுடைய வீடு உங்களுடையது. இங்க பாருங்க மேம், உங்க வீட்டை பத்தி 28 ஜூன் அன்னைக்கு PWTயோட ஒரு டெண்டர் அனுப்பியிருக்காங்க. அதுல என்ன எழுதியிருக்குன்னா, முதலமைச்சரோட வீடு கட்டும்போது அதுல 24 ஏசி இருக்கும், 5 ஸ்மார்ட் டிவி இருக்கும், 9 லட்சத்தோடது, 3 பெரிய சரவிளக்கு இருக்கும், 115 லைட்ஸ் இருக்கும், 73 சீலிங் ஃபேன்ஸ் இருக்கும், 6 கீசர் இருக்கும், ஹை குவாலிட்டி RO இருக்கும், 10 ஃபிளட் லைட்ஸ் இருக்கும், அட்வான்ஸ்டு CCTV இருக்கும், அப்புறம் டாப் கிளாஸ் இன்டர்நெட். சார், நான் நாளைக்கே என்னோட ஆபீஸ ஓபன் பண்றேன். நாளைக்கே இன்விடேஷன் கொடுக்கறேன். நீங்க கண்டிப்பா என் ஆபீஸ்க்கு வாங்க. அப்புறம் இந்த எல்லா பொருட்களும் மதிப்புக்குரிய ஆம் ஆத்மி பார்ட்டிக்காரங்க இத பத்தி சொல்றாங்களோ அது கண்டிப்பா செக் பண்ணுங்க. நான் ஒரு விஷயத்த கண்டிப்பா சொல்ல விரும்புறேன். அவங்க யாரெல்லாம் டெல்லியோட ஊழலோட உச்சத்தை தொட்டிருக்காங்களோ, அவங்க யாரு டெல்லிக்கு இவ்ளோ நஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்காங்களோ அவங்களுக்கு டெல்லி மக்கள் அவங்களுடைய 10 வருஷ ஆட்சிக்கு கிளியர் கட் மேண்டேட்டரி கொடுத்திருக்காங்க. ஒருவேளை அவங்க இன்னைக்கு வந்து டெல்லியோட சுற்றுச்சூழலை கெடுக்கணும்னு நினைச்சாங்கன்னா, டெல்லி மக்களை மிஸ்கைட் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா, இன்னைக்கு எங்க வீட்ல அவங்க வீட்டு டோர்மேட் எவ்வளோ காஸ்ட்லியோ அந்த காஸ்ட்ல தான் எங்க வீடு நாங்க கட்டிக்கிட்டு இருக்கோம். அவங்க டோர்மேட் கர்டனோட காஸ்ட் தான் எங்க வீடே. அவங்க இன்னைக்கு இப்படி சொன்னாங்கன்னா, எங்க மேல பழிய சுமத்துனாங்கன்னா அது நல்லா இருக்காது. நான் இது மட்டும் தான் சொல்லிக்க விரும்புறேன். कि बागवान ने भी न जाने कैसे कैसे शौक पाल रखे हैं, फूलों के गमलों में कांटे संभाल रखे थे. इस सियासत में तो चित भी उनकी, पट भी उनकी. हमने क्या बेवजह सिक्के उछाल रखे हैं? तो बात नहीं करेंगे. என்னுடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப டிரான்ஸ்பரண்ட் ஆனது.
யாரா இருந்தாலும் காலை முதல் மாலை வரை எங்க வேணாலும் என்ன வந்து கண்டிப்பா பார்க்கலாம். நான் உங்கள மாதிரி சீக்ரெட் மீட்டிங்ஸ் எல்லாம் நடத்த மாட்டேன். என்கிட்ட 100 மொபைல் போன் நம்பர்ஸ் எல்லாம் கிடையாதுப்பா. யாராவது பிடிச்சா உடனே உடச்சு போடுறதுக்கு என்கிட்ட ஒரே நம்பர் தான் இருக்கு. ஒரு வீடு தான் இருக்கு. அதுவும் மக்கள் சொன்னா அங்க இருப்பேன், இல்லாட்டி அவங்க மனசுல இருந்துட்டு போறேன். இன்னைக்கும் ரோட்ல தான் இருக்கேன். இப்போ பப்ளிக் ஏதாவது ஒரு கேள்வி கேட்கலாம். கேஜ்ரிவால் சார் அவரோட பீரியட்ல ஒரு சீஷ் மெஹல உருவாக்குனாரு. அப்புறம் அதுக்கு நிறைய காசும் செலவாச்சு. இப்ப நீங்க அதை என்ன பண்ணுவீங்க? சரிதான், ஒரு பெண்ணா சரியான கேள்வியை கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா எங்களுடைய திட்டம் இதுதான். அது மக்களுடைய பணம். அந்த பணத்தை எந்த விதத்துல அழிச்சிருக்காங்கன்னா, எங்களுடைய முயற்சி இப்படிதான் இருக்கும். அதுக்கு நாங்க எந்த மாதிரி முயற்சி எடுப்போம்னா, அந்த பணம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா கஜானாக்கு வரணும். அதனால மக்கள் நன்மை அடையணும். அதுதான் எங்களுடைய திட்டம். ஒருவேளை நீங்க அங்க இருந்தா உங்களுக்கு எந்த நஷ்டமும் இல்லையே? எனக்கு தூக்கம் வராது. அது பார்த்தா எப்படி இருக்குன்னா, மக்கள் இங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனா அந்த கெஜ்ரிவால் சார் அங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. அவர் ஸ்கிரீனை கூட ஓபன் பண்ண மாட்டாரு. மக்களுடைய குரல் எப்பவுமே அவர் காதுல விழாது. அவர் அவருடைய வீட்ல சந்தோஷமா 4 செவத்துக்குள்ள உட்கார்ந்திருப்பாரு. இன்னைக்கும் அந்த பார்ட்டியோட எம்எல்ஏங்க எங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க, நாங்க இந்த செக்ரட்டரியேட்ட பார்க்க கூட இல்லன்னு. அங்க சிஎமோட ஆபீஸ் கூட இருக்கு. இன்னைக்கு அந்த செக்ரட்டரியேட், இன்னைக்கு அந்த ஆபீஸ் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து போற ஒரு பொது இடமா இருக்கு. முன்னாடி பாத்தீங்கன்னா மக்கள் யாருமே அங்க வந்தது கிடையாது. இன்னொரு ப்ராப்ளம் இருக்கு. அதுலயும் மக்களுக்கு வந்துட்டு போறதுல ப்ராப்ளமா இருக்கு. அது நீங்க பழைய வண்டிகளுக்கு கட்டுப்பாடு விதிச்சிருக்கீங்க. நிறைய மக்கள் இருக்காங்க, அவங்க ரிட்டையர்டு. அவங்க கிட்ட இருக்கிறது அவங்களுடைய சொத்து ஒரு வண்டி. வயசானவங்க இருக்காங்க, ஒரு முறை பேங்க் போவாங்க, போஸ்ட் ஆபீஸ் போவாங்க, சில நேரம் டாக்டர் கிட்ட போவாங்க. இந்த நேரத்துல அவங்க புது வண்டி எப்படி வாங்க முடியும்? அந்த பழைய வண்டியை எப்படி ஸ்கிராப்ல போட முடியும்? ரஜித் சார், டில்லியோட துரதிர்ஷ்டம் இதுதான். இன்னைக்கு நாட்டின் தலைநகரமா இருந்தும் உலக வரைபடத்துல டெல்லிய எல்லாத்த விட ரொம்ப பொல்யூட்டட் சிட்டியா தான் அறிவிச்சிருக்காங்க. அப்புறம் இங்க உள்ள போன அரசாங்கம் அவங்களோட பொறுப்பை நிறைவேற்றவே இல்ல. டெல்லியில தங்கியிருக்கிற மக்களுக்கு சுத்தமான காத்தை ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும்னு பொல்யூஷனை நீக்கிற அளவுக்கு எந்த ஒரு ஸ்டெப்புமே அவங்க எடுக்கல. இப்படிதான் பல வருஷமா போய்கிட்டு இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா டெல்லியில கேஸ் சேம்பர் உருவாயிருக்கு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது ஒரு கிரீன் கேபிட்டலா மாறி இருக்கணும். சோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? அப்புறம் கோர்ட் அவங்களுடைய விசாரணையை ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் என்ஜிடி அவங்களோட ஆர்டரை போட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் சிஏ, அப்புறம் QM அவங்களுடைய புத்தகத்தை ஓபன் பண்ணாங்க, நாங்க டில்லியை சரி பண்ணிடுவோன்னு. எல்லாரும் அவங்கவுங்க ஆர்டரை ஓபன் பண்ணாங்க. அப்புறம் இந்த ஆர்டர், உங்களுடைய வண்டி 15 வருஷம் பழமையானதா இருந்தா அதுக்கு கண்டிப்பா பெட்ரோல் கிடைக்காது. இது அரசாங்கத்தோட ஆர்டர் இல்ல. இது மதிப்புக்குரிய கோர்ட்டோட உத்தரவு, என்ஜிடியோட உத்தரவு, CAQMோட உத்தரவு. இதுக்கு நானே வருத்தப்பட்டிருக்கேன். நானே யோசிச்சிருக்கேன் இது சரியில்லைன்னு. அப்புறம் நான் டெல்லி மக்களுக்கு நான் ஒரு முக்கியமான நம்பிக்கையை கொடுக்கறேன். அவங்களுடைய யோசனை, அவங்களுடைய பார்வை, அப்புறம் அவங்களுடைய அதிகாரிகளோட விஷயத்த நாங்களே எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லயும் வைப்போம். அது கோர்ட்டா இருந்தாலும் சரி, என்ஜிடியா இருந்தாலும் சரி, நிர்வாகத்துல இருந்தாலும் சரி, நாங்க டில்லி மக்களுக்கு அநியாயம் நடக்கவே விட மாட்டோம். இவங்க பாத்தீங்கன்னா எத்தனை பேர் இருக்காங்க? மக்கள் வீடியோஸ் போஸ்ட் பண்றாங்க, எழுதிட்டு இருக்காங்க, பத்திரிக்கையில எழுதிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 82 லட்சம் ரூபாய்க்கு மெர்சிடிஸ் வாங்கி இப்போ 2.5 லட்சத்துக்கு விற்க வேண்டியதாயிடுச்சுன்னு. இன்னொருத்தர் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய வண்டி 20,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு, அந்த வண்டியை சரியா ஓட்டக்கூட இல்ல, அத நான் விற்க வேண்டியதாயிடுச்சுன்னு. நீங்க சொன்னது சரிதான். அப்புறம் இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான கேசஸ் இருக்கு. மக்கள் இன்னைக்கும், அதாவது எங்க அப்பா வண்டி அக்கேஷன்ல தான் வச்சிருப்பாரு. ஏதாவது கல்யாணத்துக்கு போனா மட்டும்தான் எடுப்பாரு. அப்புறம் அவர் தனியா தான் ஸ்கூட்டர்ல போவாரு. இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான மக்கள், மிடில் கிளாஸ் ஃபேமிலி வண்டியை அக்கேஷன்ல தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் அது கரெக்ட் தான். அரசாங்கம் வேலை செய்யாத காரணத்தினால எந்த ஆர்டர் போட்டாங்களோ அந்த லாஸ மக்கள் ஏத்துக்க வேண்டிய அவசியம் இல்ல. இன்னும் பாராமீட்டர்ஸ் இருக்கலாம். அப்புறம் இது எப்படிப்பட்ட நியாயம்? டில்லி NCR பெட்ரோல் கொடுக்க முடியும், ஆனா டில்லி கொடுக்க முடியாது. அவங்க ஒரு 6 கிலோமீட்டர் வெளியில போய் பெட்ரோல் வாங்க முடியாதா? அரசாங்கம் இத பத்தி எப்பவுமே ரெப்ரசென்ட் பண்ணவே இல்ல. இது அவங்களுடைய அக்செப்டன்ஸ். இது போன அரசாங்கம், அதாவது கெஜ்ரிவால் சார்
வண்டிங்ல ஸ்கிராப் பண்ண ஆர்டர் அவரே உருவாக்குனாரு. அதனால 1.5 வருஷமா வண்டிங்ல எல்லாம் ஸ்கிராப் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வண்டிங்களை எப்படி தூக்கிட்டு போயிட்டு இருந்தாங்கன்னா, ஏதோ ரெய்டு பண்ண மாதிரி அவங்களோட வண்டிங்களை அங்க தூக்கிட்டு போறது, அப்புறம் மறுநாள் அத ஸ்கிராப் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி டெல்லி மக்களுக்கு தொடர்ந்து அநியாயம் நடந்துகிட்டே இருந்தது. வேலை செய்யாதது அரசாங்கம், ஆனா கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டியது மக்களா? ஆனா இனிமேல் அப்படி நடக்காது. இனிமேல் கண்டிப்பா நடக்காது. நாங்க ரெண்டுமே பண்ணுவோம். நாங்க வேலையும் செய்வோம், மக்களுடைய நன்மைக்காக. அப்புறம் அநியாயமும் நடக்காம பாத்துப்போம். அநியாயத்துக்கு எதிராக குரல் எடுப்போம், அதுவும் சத்தமா எழுப்புவோம். டெல்லியோட முன்னாள் முதலமைச்சர் அட்டிஷி சிங் என்ன சொல்றாங்கன்னா, 62 லட்சம் வண்டிங்க இருக்கு, அதுக்கு ஆக்ஷன் எடுப்போம், அதை மாத்தியாகணும்னு சொல்றாங்க. சோ பிஜேபி காரங்க புது வண்டி தயார் பண்றவங்க கிட்ட நிறைய பணமும் அப்புறம் சந்தாவும் வாங்கியிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆமா, இந்த மாதிரி மூலெல்லாம் அவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். நாள் பூரா உட்காந்து இந்த மாதிரி தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. என்ன பண்ணலாம்? சொல்ல போனா அவங்கள நல்ல நடிகர்கள். அவங்களோட ஆக்டிங்க நம்ம பாராட்டியே ஆகணும். அதுல இந்த கெஜ்ரிவால் சார் ரொம்ப சீப்பான ஷர்ட் போடுறது, அதுவும் 42 சைஸ்க்கு 44 போட்டுக்கிறது, இந்த மாதிரி எல்லாம். அந்த முதலமைச்சர் ஆதிஷி அவர்கள் டபுள் சேர் போடுறது, நான் பரதன் ராமர் வனவாசத்துக்கு போயிருக்காரு, ஜெயில இருந்து வருவாரு. எங்களால இப்படி யோசிக்க முடியாது. எங்களால இப்படி எல்லாம் செய்யவே முடியாது. உங்களால மட்டும்தான் செய்ய முடியும். வரலாறுல இந்த மாதிரி எல்லாம் முதலமைச்சருக்கு 2 சேர் போடுறதெல்லாம் பாத்திருக்கீங்களா? ராமர் ஜெயில இருந்து வருவாரு, உட்காந்துக்குவாருன்னு சொல்றாங்க. அவங்க பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அவங்க செஞ்ச வேலைதான். நாங்க 4 மாசம்தான் ஆகுது. ஆனா கோர்ட்ல அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்காங்க, பொல்யூஷனுக்கு ஒர்க் பண்ணுங்க, பொல்யூஷனுக்கு ஒர்க் பண்ணுங்கன்னு. அப்ப நீங்க எதுவுமே செய்யலையா? ஆடிவன் 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 பண்ணிட்டு இருந்தீங்களா? அந்த ஆடிவனால பொல்யூஷன் முடிஞ்சுதா? மக்களுக்கு பிரச்சனை தானே உண்டாச்சு. இன்னைக்கு நீங்க செஞ்சுட்டு போன காரியத்தால மக்கள் தானே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் நீங்க ட்வீட் பண்ணி இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு சொல்றீங்க. இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஊட்டுறேன். கவலைப்படாதீங்க. டெல்லி மக்களை காப்பாத்த வேண்டியது எங்களுடைய கடமை. நாங்க சொன்னதை செய்வோம். நீங்க என்ன சொல்றீங்கன்னா, பொல்யூஷனுக்காக அவங்க எதுவுமே செய்யலன்னு சொல்றீங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ஒரு கெமிக்கலை தயார் பண்ணிருக்கோம், அத வைக்கோல்ல வச்சா முடிஞ்சு போயிடும்னு. நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். நான் பட்ஜெட் பார்க்கும்போது ரிசர்ச்சரை கூப்பிட்டு கேட்டேன், என்ன வேலை நடந்துட்டு இருக்குன்னு. நீங்க வைக்கோல் கெமிக்கல் தயார் பண்ணீங்களே, என்ன ஆச்சுன்னு. கெஜ்ரிவால் சார் வேற டிவில அதை பத்தி நிறைய பாடினாரே, பொல்யூஷனுக்கு மருந்து தயார் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மேடம் எங்களால தயார் பண்ண முடியலன்னு. அப்ப அவ்வளவு பிரச்சாரம் நடந்துச்சு. பிரச்சாரத்துக்கு எவ்வளவு செலவு பண்ணீங்க? அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, 80 கோடி ரூபாய் செலவாச்சுன்னு. நான் கேட்ட மருந்து ரெடியாச்சா இல்லையான்னு. தயார் பண்ண முடியலன்னு சொன்னாங்க. இங்க பாருங்க, எது தயார் பண்ண முடியல அதுக்கு 80 கோடி ரூபாய் செலவு. எந்த வேலை நடக்கலையோ அதுக்குதான் செலவு பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் நடக்கணும்னு ஒரு திட்டத்தை போட்டாங்க. ஒரு ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் நடத்துறான்னு சொன்னாங்க. அதோட அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு, அதாவது அந்த ஷாப்பிங் ஃபெஸ்டிவலுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு செலவானது கிட்டத்தட்ட 27-28 கோடி இருக்கும். சரி, அதாவது நடந்துச்சான்னு கேட்டேன். இல்ல மேடம், நடக்கலன்னு சொன்னாங்க. அதாவது அவங்க இஷ்டத்துக்கு பேசுவாங்க சார். ஆனா நீங்க ஏன் பண்ண விட மாட்டேங்கிறீங்க பிஜேபி? ஆமாமா, நாங்க தான் புத்திசாலிங்க. நாங்க தான் அவங்களை ஷீஷ்மால கட்ட சொன்னோமா? அப்புறம் எந்த வேலையை மட்டும் பண்ண விட மாட்டோம். அப்புறம் இந்த ஊழல் மதுபான கொள்கை கூட நாங்க தான் சொன்னோமா? ஒண்ணுக்கு ஒண்ணு ஃப்ரீன்னு நாங்க தான் அறிவிச்சோமா? இதெல்லாம் நாங்க செய்ய விட்டோம். ஆனா மத்த வேலையை நாங்க செய்ய விடல. இங்க பாருங்க, அவங்க செய்ய நினைச்சதெல்லாம் செஞ்சிட்டாங்க. அவங்க செய்ய விரும்பாதத ஏஎல்ஜி பக்கம், டிஎம் பக்கம், அப்புறம் மத்தவங்க பக்கத்துல தள்ளி பாருங்க. பொல்யூஷனுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்களும் மேகங்களை உருவாக்கி மழை பெய்ய வைக்க போறோம்னு சொல்றாங்க. ஆர்டிபிஷியல் கிளவுட். அத பத்தி இப்போ உங்க அரசாங்கம் பேசிட்டு இருக்கு. அத எங்களை பண்ண விடல, இப்ப அவங்களே பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆமா, இதுவும் உண்மைதான். அவங்க என்ன செய்ய விரும்பினாங்களோ நிறைய இடத்துல நாங்க அதை தடுத்து நிறுத்தணும். நாங்க டெல்லிய அழிக்க விடாம தடுத்தோம். நாங்க டெல்லி மக்களோட கனவுகளை புதைக்கிறத நிறுத்தணும். அவங்க எங்கெல்லாம் ஊழல் பண்ணாங்களோ அந்த இடத்தெல்லாம் நாங்க ரைட் பண்ணி அந்த ஊழலை கண்டுபிடிச்சோம். சோ டெல்லி மக்களோட வலிய நாங்க ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். சோ நாங்க எப்பப்போ என்னெல்லாம் செஞ்சோன்னு டெல்லி மக்களுக்கு நல்லா தெரியும். அப்புறம் நீங்க ஊழல் பண்றதுக்கு எப்பெல்லாம் என்னெல்லாம் பண்ணீங்க அது மக்களுக்கு நல்லா தெரியும். அதனாலதான் இந்த ரிசல்ட்டும் கிடைச்சிருக்கு. இல்லனா இந்த ரிசல்ட்டுக்கு என்ன காரணமா இருக்கும்? நீங்க ஸ்கூல்ஸ்ல ஊழல் பண்ணீங்க, மெடிசின்ஸ்ல ஊழல் பண்ணீங்க, ஹாஸ்பிட்டல்ஸ்ல ஊழல் பண்ணீங்க. ஒரு இடம் விடாம எல்லா இடத்துலயும் ஊழல் பண்ணீங்க. கெஜ்ரிவால் என்ன சொல்றாருன்னா, மோடிஜி வாக்கு கொடுத்திருக்காரு, எங்க சேரி இருக்குமோ அங்க வீடு இருக்கும்னு. ஆனா ரேகா குப்தா அவர்களுடைய ஆட்சி இருக்கிற காலத்துல சேரி இருக்கிற இடத்துல மைதானம் இருக்குன்னு சொல்றாங்க. டெல்லியோட இந்த நிலைமைய பாருங்க.
27 வருஷம் அரசாங்கம் ஆட்சி செஞ்சிருக்கு. 15 வருஷம் காங்கிரஸ், அப்புறம் 12 வருஷம் கேஜி அகர்வால் சார். அவங்களோட எண்ணங்கள்லாம் ஒன்னே ஒண்ணுதான், ஏழைங்க எப்பவும் ஏழைங்களா இருக்கணும், அவங்களுக்கு எந்த வசதியும் செய்யக்கூடாது, எந்த வீடும் கொடுக்க கூடாது. 50,000 பிளாட்ஸ் கட்டி முடிச்சிட்டு தயாரா இருந்திருக்கு. மத்திய அரசு கட்டி ஏழைங்களுக்காக கொடுக்க சொல்லிருக்காங்க. ஆனா அது கம்ப்ளீட்டா பாழாயிடுச்சு. கோடிக்கணக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ட காலி பண்ணிருக்காங்க. ஆனா ஏழைங்களுக்கு மட்டும் கொடுக்கல. மோடிஜி சொல்லிருக்காரு, உங்களுக்கு சேரிக்கு பதிலா ஒரு நல்ல வீடு கொடுப்பேன்னு. அப்புறம் கொடுக்க ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு கெஜ்ரிவால் சார் எந்த வீடுங்களை பத்தி பேசிட்டு இருக்காரோ, நீங்க அது சொல்லுங்க, மக்கள் அது சொல்லட்டும். எந்த மக்களுக்கு அவர் வீடு கொடுத்தாரோ அந்த சேரிங்ல அவங்கள காலி பண்ண வைக்க மாட்டாங்களா? அந்த ஏஜென்சி, லேண்ட் ஓனிங் ஏஜென்சி, அந்த இடத்த காலி பண்ண வைப்பாங்களா இல்லையா? அப்புறம் யாரெல்லாம் ரயில்வே லைன் அந்த ட்ராக் மேல குடியிருக்காங்களோ, செக்யூரிட்டி த்ரெட் இருக்கோ, சிக்னல் தெரிய மாட்டேங்குது, ஒருவேளை கோர்ட் ஆர்டர்னாலயோ சம்மன்னாலயோ காலி பண்ண வைக்கிற ஆர்டர்ஸ் இருந்துச்சுன்னா அவங்கள காலி பண்ண வைக்க மாட்டாங்களா? நீங்க டில்லியோட சேரி மக்களை அடிக்கடி பயமுறுத்தி அவங்களுக்கு கண்டதெல்லாம் சொல்லி மிஸ்கைட் பண்ணி அவங்களுக்கு எதோ சொல்லியிருக்காங்க, உங்க வீடெல்லாம் உடஞ்சு விழப்போகுதுன்னு. இதுதாங்க முன்னாடி இருந்த அரசாங்கம். இது மக்களுக்கு, சேரி மக்களுக்கு வீடு கொடுக்கறத பத்தி பேசியிருக்காங்க. இன்னைக்கும் நான் அதை ஸ்ட்ராங்கா சொல்லுவேன். சேரி மக்கள் ஆக்சுவலி ஒரு பாராமீட்டர் இருக்கு சார், நான் அதை சொல்ல விரும்புறேன். ஒரு பாராமீட்டரை 2015ல ரெடி பண்ணாங்க. அத ஆம் ஆத்மி அரசே ரெடி பண்ணுச்சு. அதுல 2015க்கு முன்னாடி யாரெல்லாம் வந்து டெல்லியில குடியேறினாங்களோ அவங்களுக்கு வீட கொடுக்கணும்னு. சோ இன்னைக்கு அந்த பாராமீட்டருக்குள்ள யாரெல்லாம் வராங்களோ அவங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன், அவங்களுக்கு வீடு கொடுக்கறாங்க. அதுல இல்லாதவங்களுக்கு அத நீங்க தான் முடிவு பண்ணீங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கும் வீடு அவசியமா வேணும்னு. நம்ம கிட்ட இப்போ 2 வழிதான் இருக்கு. ஒன்னு உங்களுடைய பாலிசி தப்பா இருக்கணும், இல்ல நாங்க பாலிசிய மாத்தணும். அப்ப மக்கள் சொல்றாங்க, 2 மாசத்துக்கு முன்னாடி வந்தவங்களுக்கும் வீடு கொடுக்கறீங்கன்னு. அவங்களும் டாக்ஸ் பேயர்னு சொல்றீங்க. நாங்க டாக்ஸ் பே பண்றோம், ஆனா நீங்க நேத்து வந்தவங்களுக்கு தான் வீடு கொடுக்கறீங்கன்னு. 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவங்களுக்கும் கொடுக்கறீங்க, 40 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவங்களுக்கு கொடுக்கறீங்க. இது எங்கேயாவது ஸ்டாப் ஆகணும்ல? நாங்க முழுமையா சிஸ்டமேட்டிக்கா டில்லியில யாரெல்லாம் சேரி வீட்ல இருக்காங்களோ அவங்களுக்கு நல்ல வசதிகளோட நல்ல வீட்ல ஒரு நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொடுக்க விரும்புறோம். அந்த பசங்களோ நல்ல சுற்றுச்சூழல்ல படிச்சு வளரணும், அதுதான் நாங்க விரும்புறோம். எக்காரணத்தை கொண்டும் எந்த சேரி வாசிகளையும் விட்டுறக்கூடாதுன்றதுதான் எங்களுடைய ஆர்டர்ஸ். ரேகா மேம், நான் நிறைய ஏழைகளுடைய வீடியோஸை பார்த்திருக்கேன். இப்ப நீங்க சொன்னவங்க அசோக் விஹாரை சேர்ந்தவங்க, வஷீர்பூரை சேர்ந்தவங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ராத்திரி 3 மணிக்கு டெமாலிஷன் நடந்திருக்குன்னு. எங்களுக்கு மறுநாள் காலையில கோர்ட்ல டேட் இருக்கு, எங்களுக்கு ஸ்டே கிடைச்சிருக்கும், ஆனா இடிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க. பாருங்க, நீங்க எந்த ஜெயிலர் பத்தி சொல்றீங்களோ, 1675 வீடு கட்டி அந்த சேரி மக்களுக்கு சுயமா பிரதம மந்திரிய சாவி கொடுத்திருக்காரு. ஸ்வாபிமான் அபார்ட்மெண்ட். அந்த சேரியில எத்தனை குடும்பங்கள் இருக்கோ அதுல எத்தனை பேர் எலிஜிபிளோ அவங்க எல்லாருக்குமே வீடு கொடுக்கப்பட்டிருக்கு. யாரு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாக்குள்ள வரலையோ அந்த மாதிரி 200-250 குடும்பங்கள் இருக்கு. அவங்களுக்கு தொடர்ச்சியா கோர்ட், தொடர்ந்து லேண்ட் ஓனிங் ஏஜென்சி, டிடிஏவும் நோட்டீசஸ் கொடுத்திருக்காங்க. தயவு செஞ்சு நீங்க அந்த இடத்த காலி பண்ணுங்க, ஏன்னா உங்களுக்கு பிளாட் கொடுக்கப்பட்டிருக்கு, அதுவும் லட்சக்கணக்கான மதிப்புள்ள ஒரு பிளாட். ஒருத்தருக்கும் எப்படி கொடுத்திருக்காங்கன்னா, அதாவது டைரக்டா நீங்க வந்து தங்கலாம். அதுக்கப்புறமா கூட சில பேர் அவங்கள மிஸ்கைட் பண்ணா, அவங்க அங்கிருந்து போகாம இருந்தாங்கன்னா ஏஜென்சி அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்ஷன் எடுப்பாங்க. சரி, நீங்களே சொல்லுங்க, அவங்கள தப்பு சொல்லுமா, இவங்கள தப்பு சொல்லுமா, இல்ல கோர்ட்டு தப்பு சொல்லுமா? அவங்க கோர்ட்டுக்கு போனாங்க, ஆனா கோர்ட் ஸ்டே கொடுக்கல. அதுக்கப்புறம் நீங்களும் நானும் என்ன பண்ண முடியும்? யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா கொடுக்கணும்னு நாங்க இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதுக்காக சீரியஸா நாங்க எல்லா எஃபர்ட்ஸும் போட்டுட்டு தான் இருக்கோம். தொடர்ந்து 25,000 வீடுங்க அரசாங்கத்தின் மூலமா கட்டப்பட்டிருக்கு. சென்ட்ரல் ஃபண்டை வச்சு நாங்க அதுவும் அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக சரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். புது வீட்டுக்கான திட்டத்தையும் போட்டுட்டு இருக்கோம். இது எந்த அரசாங்கம் பண்ணிருக்கு சொல்லுங்க? இது பாரதிய ஜனதா பார்ட்டி மட்டும் தான் பண்ணிருக்கு. டில்லியோட இன்றைய அரசாங்கம் தான். நான் கெஜ்ரிவால் சாரோட வீடியோ பார்த்தேன். அவர் பப்ளிக் கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, 40 லட்சம் சேரிவாசிகள் டெல்லியில இருக்காங்க, ஒருவேளை அவங்க எல்லாரும் ரோட்டுக்கு வந்துட்டா ரேகா குப்தா அவர்களுக்கு அவங்க பாட்டி ஞாபகம் வந்துருவாங்கன்னு. பாட்டி ஞாபகம் வந்துட்டு தான் இருக்காங்க. ஏன்னா கெஜ்ரிவால் சார் டில்லிய விட்டுட்டு போனது எந்த அளவுக்கு சிக்கலை ஏற்படுத்திட்டு போயிருக்காருனா, ஆல்ரெடி அவர் முழுமையா ஏற்பாடு பண்ணி வச்சுட்டாரு. இந்த டெல்லிய வளரவே விடக்கூடாதுன்னு அவர் முடிவு பண்ணிட்டாரு. அவர் இருந்த வரைக்கும் அவர் பொல்யூஷன்ல வேலை செய்யல, அவர் குப்பை கூடத்துக்கு வேலை செய்யல, இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கும் எந்த வேலையும் செய்யல. அவர் டெல்லிக்கு வெறும் ஃப்ரீ பீஸ மட்டும்தான் காட்டியிருக்காரு. தண்ணி, கரண்ட் இதை பத்தி எல்லாம் பேசினாரு. ஒரு ஃப்ளைஓவர், ஒரு புது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஏதாவது டெவலப்மெண்ட் ஒர்க்,
அவர் மூலியமா டெல்லியில எதுவுமே நடந்ததில்ல. இன்னைக்கு நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். அவர் எப்படி பேசிட்டு இருக்காருன்னா, நீங்க அவர்கிட்ட சொல்லுங்களேன், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வீடு அதை விட வசதியா உங்களுக்கு என்ன கிடைக்க முடியும்னு. அவர் என்ன விரும்புறாருன்னா, ஏழைங்க அங்கேயே இருக்கணும், அவங்களோட வாழ்க்கை என்னைக்குமே ஒளிமயமா மாறக்கூடாது. அதனாலதான் அவர் அவங்கள தூண்டி விட பாக்குறாரு. ஆனா டெல்லி மக்கள் ஒண்ணு அவ்வளவு முட்டாள் கிடையாது. சேரிலயும் புத்திசாலி இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாமே தெரியும், அவங்க என்ன செய்யணும், அவங்க யார் கூட இருக்கணும்னு. அதனால கெஜ்ரிவால் சார் முயற்சி பண்ணாதீங்க, அப்புறம் பண்ணி பாருங்க. 40 லட்சம் மக்கள் உங்களுக்காக வருவாங்களா? இல்ல அவங்க அவங்களோட திட்டத்துக்காக வேலை செய்யறவங்கள, இல்ல அவங்களுக்கு நன்மை ஏற்படுத்துற அரசாங்கத்து கூட வருவாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, அதே சேரிவாசிகள் கூட தேர்தல் நேரத்துல பிஜேபி தலைவர்கள் இரவு தங்குவாங்க, அவங்கள தான் சொந்தம்னு சொல்லிப்பாங்க, அவங்க வீட்டுல இருப்பாங்க, ஆனா அவங்க வீட்டை இடிக்கும் போது யாரும் காப்பாத்த வரலன்னு சொல்றாங்க. இன்னைக்கும் அதேதான். நீங்க 4 சேரிங்கள டில்லியோட 675 கிளஸ்டரோட கம்பேர் பண்ணா அது கண்டிப்பா நடக்காது. இன்னைக்கு டெல்லி பூரா 675 கிளஸ்டர் இருக்கு. ஆனா ஆக்ஷன் எடுத்தது வெறும் 4 மட்டும்தான். அதுல 3ல கோர்ட் கேஸ் இருக்கு. அப்புறம் இன்னொன்னு லேண்ட் ஓனிங் ஏஜென்சி, அவங்களுக்கு ஆல்ரெடி வீட கொடுத்து காலி பண்ணி வச்சாச்சு. இந்த 4 தவிர டில்லியில வேற எங்கேயுமே ஆக்ஷன் எடுக்கல. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, நம்ம கெஜ்ரிவால் சார் இதுல கும்பகர்ண 6 மாசம் பஞ்சாப்ல அரசியல் பண்ணிட்டு இருந்தாரு. அப்ப அவருக்கு டில்லி ஞாபகம் வரல. இந்த 4 மாசத்துல டில்லி எவ்வளவு முன்னேறி போயிட்டு இருக்குன்னு அவருக்கு தெரியல. ஆனா இன்னைக்கு வாய்ப்பு கிடைச்சதும், பஞ்சாப் தேர்தல் முடிஞ்சதோ உடனே குதிச்சு வந்துட்டாரு. அவர் என்ன சொன்னார்னா, சேரிவாசிங்களுக்கு இது கிடைக்கல அது கிடைக்கலன்னு. நீங்க இத்தனை வருஷமா இருந்திருக்கீங்க, ஆட்சியை நடத்த முழு வாய்ப்பும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. நீங்க ஒரு சேரிவாசிங்களுக்காவது வீடு கொடுத்திருக்கீங்களா? சொல்லுங்க, ஒரு சேரிவாசிங்களையாவது சொல்லுங்க, கெஜ்ரி அகர்வால் எங்களுக்கு வீடு கொடுத்திருக்காங்கன்னு. ஒரு வீடு கூட கிடைக்கல சார். இந்த அரசாங்கம் லட்சக்கணக்கான மக்களுக்கு வீடு கொடுக்கற திட்டத்தை போட்டிருக்காங்க. அண்ட் சீரியஸ்லி அதுல வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னா, சேரியில லட்சக்கணக்கான மக்கள் சேரியில இருக்காங்க, அவங்களுக்கு உங்களுடைய அரசாங்கம், மத்திய அரசாங்கம் வீடு கட்டி கொடுக்குன்னு சொல்றீங்க. அப்புறம் சேரி இருக்கிற இடத்துலயே வீடு கொடுப்பீங்களா? 100% பாருங்க, இது பல வருஷத்தோட பேக்லாக், கண்டிப்பா டைம் எடுக்கும். ஆனா நீங்க தைரியமா இருங்க, உங்களை யாரும் எங்கேயும் துரத்தல. நீங்க உங்க இடத்துல இருங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் எங்க அரசாங்கம் ஒரு வேலை செஞ்சிருக்கு, இது வரைக்கும் அதை யாரும் செய்யல. இந்த பட்ஜெட் 700 கோடி ரூபாய் நான் இதுக்காக ஒதுக்கி வச்சிருக்கேன். இது வெறும் சேரிவாசிங்களோட டெவலப்மெண்ட்காக மட்டும். 700 கோடி ரூபாய் எதுக்காக? அவங்களோட கால்வாய், நடைபாதை, கழிப்பறை, குளியலறைகள். இன்னைக்கும் சேரிவாசிகள் வெளியில தான் குளிச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கும் அவங்க டாய்லெட் போறதுக்கு அழுக்கான கழிப்பறைகளை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எப்பவுமே கவலைப்பட்டதில்ல, மன்னிச்சிருங்க. கெஜ்ரிவாலா இருந்தா சரி, முன்னால அரசாங்கமும் சரி. ஆனா அங்க ஓட்டு எல்லாரும் கெஜ்ரிவால் சாருக்கு தானே போட்டாங்க. இங்க பாருங்க, உங்களுடைய குழந்தைக்கு எது சரி எது தப்புன்னு தெரியாது. நீங்க தான் கத்து கொடுத்தாகணும். மெதுவா அவங்களுக்கு புரிஞ்சிரும், நம்ம அப்பா அம்மா தான் நம்மளுக்காக சரியா யோசிப்பாங்கன்னு. சோ சரியா யோசிக்கிற, சரியா வேலை செய்யற பார்ட்டிங்க மக்களுக்கு என்னைக்குமே கிடைச்சதில்ல. இன்னைக்கு அவங்க அங்க ரோட் போடுறத பாக்கும்போது, அவங்க கழிப்பறைய கட்டுறத பாக்கும்போது, பார்க் கட்டுறத பாக்கும்போது, ஸ்கூல் கட்டுறத பாக்கும்போது, அவங்க இப்பதான் உணர்றாங்க, நாங்க இது வரைக்கும் இருள தான் இருந்தோன்னு. ஏன் எதுக்காக எங்களுக்கு யாருமே எதுவுமே செய்யலன்னு. இன்னைக்கு எங்களுக்கு கிடைக்கிற ஃபெசிலிட்டி ஏன் அதுக்கு முன்னாடி கிடைக்கலன்னு. இன்னைக்கு 700 கோடி அரசாங்க பட்ஜெட்ல ஒதுக்க முடியும்னா, வேலை செய்ய முடியும்னா, இதுக்கு முன்னாடி அரசாங்கம் ஏன் அதை செய்யல? இந்த விஷயம் மக்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பப்ளிக் கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம். கெஜ்ரிவால் சார் அவரோட ஆபீஸ்ல அம்பேத்கர் சார் அப்புறம் பகத்சிங் சாரோட போட்டோ வச்சிருந்தாரு. நீங்க அதை எடுத்துட்டீங்க. அதுக்காக ஆர்டிசி அவர்கள் ப்ரொடெஸ்ட் பண்ணதா சொல்றாங்களே, அந்த விஷயம் எல்லாம் உண்மையா? பாருங்க, இந்த பார்ட்டி இருக்கே, இது கிளர்ச்சி பார்ட்டி. கிளர்ச்சியோட கிளம்பிடுச்சு ராம்லீலா மைதானத்துல இருந்து. இவங்க ஆட்சியில இருக்கும்போதே போராட்டத்துல உட்காருவாங்க. முதலமைச்சரா இருந்துகிட்டே கெஜ்ரிவால் சார், நீர்வள அமைச்சரா இருக்கிற ஆதிஷ் அவர்கள் எதிர்ப்புல உட்கார்றது எல்லாருமே பாத்திருப்பாங்க. இவங்க ஆரம்பத்துல இருந்து எதிர்கட்சியா தான் இருந்தாங்க. அப்புறம் இப்போ அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. இவங்க ஆட்சியை புடிச்சிட்டாங்க, நம்ம எதிர்கட்சியா இருந்து எதிர்ப்பு தெரிவிக்கணும்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆபீஸ் என்னுடையது, எதுனாலும் நான் தான் முடிவு பண்ணணும். ஒரு போட்டோ எதிரில வைக்கணுமா இல்ல பின்னாடி வைக்கணுமான்னு. என் முதுகுக்கு பின்னாடி பாபா அம்பேத்கர் போட்டோ, பகவத்சிங் போட்டோ, எனக்கு பின்னாடி இருக்கிற போட்டோஸ் எல்லாம் எடுத்து எதிரில இருக்கிற செவத்துல நான் மாட்டி வச்சேன். அட, முதலமைச்சர் போட்டோ எடுத்துட்டாங்க. அப்புறம் நான் எல்லாரையும் கூப்பிட்டேன், இங்க வாங்க, என் ரூம்ல உட்கார வச்சு டீ கொடுத்தேன். இங்க பாருங்க, போட்டோ இங்க இல்ல, இங்க இருக்கு பாருங்கன்னு. அப்படியா, போட்டோ இங்க வச்சிருக்கீங்களா? ஆமா, எதுல இருந்தா கும்பிடுறதுக்கு நல்லா இருக்கணும் தான் இங்க வச்சேன்னு சொன்னேன். அதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? ஓ சொல்லிட்டு என் ரூமை விட்டு அப்படியே வெளியில போய் மறுபடியும் போர்டை தூக்கிக்கிட்டு, நடக்க விட மாட்டோம், நடக்க விட மாட்டோம், நடக்க விட மாட்டோம்.
இது? அந்த போட்டோ நேத்தும் அங்கதான் இருந்துச்சு, இன்னைக்கும் அங்கதான் இருக்கு. எதுவும் மாறல, அப்படியே தான் இருக்கு. இது உங்களோட பக்தி. யாருக்கு முதுக காட்டுவீங்க, யார எதிரில வச்சுக்கிட்டு கும்பிடுவீங்கன்னு, அது உங்களுடைய பக்திய பொறுத்து இருக்கு. என்ன நடந்தாலும் ஆதிஷ் இவங்களுக்கு ஞாபகம் வந்துட்டே தான் இருப்பாங்க. எப்போ ஞாபகத்துல தான் இருப்பாங்க. நான் யார மறந்தாலும் அவங்கள மட்டும் மறக்க முடியாது. அவங்க 4 பூரா என்ன கேமரா வச்சு செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ரேகா இன்னைக்கு எங்க போயிருக்காங்க, எங்க போறாங்க என்னன்னு. அப்புறம் எனக்கு ஞாபகப்படுத்துவாங்க, நீங்க இந்த சம்பவத்துக்கு ட்ரீட் பண்ணலன்னு. நானும் ட்வீட் பண்ணுவேன். அப்புறம் கேட்பாங்க அங்க போலியா, நானும் சொல்லுவேன் ஓகே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் சொல்லுவாங்க நீங்க இது பண்ணிருக்கணும், அதை கொடுத்துருக்கணும் அப்படின்னு. அவ என்னோட ஃப்ரெண்ட், என்ன ரொம்ப நல்லா கவனிச்சுப்பா. அவளை விட அதிகமா அவ என்னதான் கவனிச்சுப்பா. சோ அவளுக்கு தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும்.